கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு உயரமான இடத்திலே ஏறி நின்று கூட நிற்கிற சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா? மேலே நின்று பார்க்கிறார்கள். பார்க்கிறவர்கள் கேட்கிறார்கள், நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு தெரிவது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி லஅரல் ஃபித்ன தக்உ ஹிலால புயூதிக்கும் கவக்இல் கத்ர். நான் உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வருவதை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். எப்படி ஃபித்னா வருவதை பார்க்கிறேன் என்றால், மழை துளி விழுவது போல ஃபித்னா வருவதை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள், இப்படி உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வரும் என்று. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பவல் இல்ம் وتكثر الزلازل ويتقارب الزمان وتظهر الفتن. கல்வி உயர்த்தப்பட்டு பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்கள் அதிகமாக நிகழ்ந்து காலம் சுருங்கி ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும் மறுமை நாள் உண்டாகாது என்று சொன்னார்கள். கல்வி உயர்த்தப்பட்டு பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்கள் அதிகரித்து காலம் சுருங்கி ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும் உலகம் அழியாது, மறுமை நாள் உண்டாகாது என்று சொன்னார்கள். அதாவது மறுமை நாள் உண்டாகுவதற்கு முன்னால், உலகம் அழிவதற்கு முன்னால் நிகழக்கூடிய அந்த அம்சங்களை முன்னறிவிப்பு செய்வதை இங்கே நாம் பார்க்கிறோம்.